அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி. திரைமறைவில் பதஞ்சலி முனிவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அல்லவா? அதிலிருந்து தொடருவோம். அப்போது ஒரு சீடர், இதுவரை நாம் குருவை பார்த்ததே இல்லையே, அருகே இருக்கும் திரையை அகற்றினால் குருவின் தரிசனம் கிடைத்துவிடுமே என்ற பேராவலில் திரையை விலக்கினார். அடுத்த வினாடியே ஆதிசேஷனின் கடுமையான விஷக்காற்றினால் சீடர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலானார்கள். ஏன்னா பதஞ்சலி முனிவர் உருவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சித்தி பெற்றவர். அப்போ அவர் ஆதிசேஷன் உருவத்தின் மூலியமாகத்தான் திரை போட்டு சீடர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு வந்திருக்காரு. அப்போ சீடர்கள் அனைவரும் சாம்பலாகி விட்டோன்னு அந்த வருத்தம் அவருக்கு ரொம்ப வருத்தமாகி பதஞ்சலி முனிவர் அரூபமாக மாறினார். அப்போது வெளியே சென்று இருந்த கௌடபாதர் என்ற சீடர் உள்ளே மற்ற சீடர்கள் எல்லாம் சாம்பலாகி இருப்பதை அறிந்து கதறினார். அப்போது குரு பதஞ்சலி முனிவர் அசரேரி குரலில், கௌடபாதரே, கவலைப்படாதே, இது குருவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டதால் விளைந்த விபரீதமே. இந்த சூழ்நிலையில் தியானம்தான் உனக்கு தேவை. தியானத்தில் அமர்ந்து நடந்தவைகளை மறந்து மனதை கட்டுப்படுத்து என்று கூறினார். அவர் சொல்லும்போது அவர் அவருடைய உருவத்தை காட்டாமல் அசரேரி வடிவத்திலே தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. கௌடபாதர் மனதை கட்டுப்படுத்தி தெளிந்த மனம் கொண்டவராக மாறினார். அவருக்கு பதஞ்சலி முனிவர் தான் கற்ற வித்தையையும் வியாகரண சூஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் யோக சூஸ்திரத்தில் ஆழ்ந்த மூலாதாரத்தின் கனலை எழுப்பி யோக சாதனையில் ஈடுபட்ட போது கௌடபாதருக்கு பதஞ்சலி முனிவர் தரிசனம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்தில் ஜீவ சமாதி ஆனார். பதஞ்சலி முனிவர் வியாழ பகவானின் ஆதிக்கம் பெற்றவராக இருக்கிறார். அதனால் பதஞ்சலி முனிவரை வியாழக்கிழமைகளில் வழிபட்டால் குரு தோஷம் நிவர்த்தி பெறலாம். அப்போனா நம்மளுக்கு ஒரு குருதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், குரு வக்ரம் அடைந்தோ அல்லது குரு நீச்சம் அடைந்து குரு 12ஆம் இடத்துல ஜோதிட சாஸ்திரப்படி இப்படி இருக்கிறவங்க குரு அருள் பெற்றுக்கொள்வதற்கு வியாழக்கிழமைகளில் பதஞ்சலி முனிவரை வணங்கினாலே நமக்கு குருவின் பலம் நம்மளுக்கு கிடைக்கும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இன்னும் நம்ம சில கதைகளை பார்ப்போம். இது கதைகள் எல்லாம் உண்மையாக வரலாற்றில் நடந்தவைகள் தான். நன்றி.